வின்னெக்ஸ் கிளாஸ் அகாடமி சார்பாக அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 100 முக்கியமான கேள்விகள் வந்து 9ஆம் வகுப்பு சிவிக்ஸ் பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து லெசன்களும் உள்ளடக்கிய புக் பேக் பாக்ஸ் கொஷின் இன்னர் எல்லாம் சேர்த்து வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக இந்த டிஎன்பிஎஸ்சி படிக்கக்கூடிய மாணவர்களுக்காகட்டும் அல்ல காவலர் தேர்வு ஆசிரியர் தகுதி தேர்வு படிக்கிற அனைத்து விதமான போட்டித் தேர்வுகளுக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து 9th வந்து 100 கேள்விகள் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா 6th 7th 8th இருக்கக்கூடிய சிவிக்ஸ் எல்லாமே நம்ம கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இது எல்லாமே ஒரு பிளேலிஸ்ட்டை கிரியேட் பண்ணி யூடியூப்பில் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ பிளேலிஸ்ட்டுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதில் வீடியோட எண்டு கார்ட்லேயும் நான் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் 6ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரைக்கும் சிவிக்ஸ் வந்து அதில் டெஸ்ட் எழுதிக்கோங்க. ஸோ இது வந்து 9th நம்ம கவர் பண்ண போகிறோம். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம 10th முடிச்சோம்னா 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய குடிமையியல் பகுதி முழுவதுமாக நம்ம படித்த மாதிரி இருக்கும். கண்டிப்பாக இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஜிகேல படிக்கக்கூடிய பாலிட்டி இருக்குல்லையா, இந்திய அரசியல் நம்ம படிப்போம் இல்லையா, ஸோ அதுக்கு வந்து கண்டிப்பாக இந்த சிவிக்ஸ் பகுதியில் தான் அந்த பாலிட்டி வந்து கவர் ஆகுது. ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 6ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய வீடியோகளும் பார்த்துருங்க. இந்த 9வது வகுப்பில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய இந்த வீடியோவுக்கு இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி ஃபஸ்ட்டு படிச்சு பாருங்க, ரைட்டா. ஸோ பிடிஎஃப்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நம்மளுடைய வெப்சைட் போயிடுவீங்க. நம்மளுடைய வெப்சைட் மூலிமா நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து அதை 100 கேள்விகளும் படித்து பார்த்துட்டு எதெல்லாம் உங்களுக்கு தெரியல அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு முறை ரிவிஷன் பண்ண மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு முதல் கேள்விக்கான ஆன்சரை வந்து நான் சொல்கிறேன். ஒரு நபரோ அரசரோ அல்லது அரசையோ ஆட்சி செய்யும் முறை என்ன அப்படின்றாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா முடி ஆட்சி. ஒரு நபரோ அரசரோ அரசியோ வந்து ஆட்சி பண்ணாங்கன்னா முடி ஆட்சி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். முழு அதிகாரத்துடன் கொண்ட ஒரு நபர் அரசாங்க முறை அப்படின்றாங்க. ஒரு நபர் அரசாங்க முறை முழு அதிகாரம் அவங்கள்ட்ட தான் இருக்குது அப்படின்னா அது வந்து தனிநபர் ஆட்சின்னு சொல்லுவோம். தனிநபர் ஆட்சி. முன்னுரிமை பெற்ற சிலரால் நடத்தப்படும் ஆட்சி முறை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ 3வதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிறு குழு ஆட்சி அப்படின்னு சொல்லுவோம். சிறு குழு ஆட்சி. முன்னாள் சோவியத் யூனியனுக்கு எடுத்துக்காட்டு எது அப்படின்றாங்க. முன்னாள் சோவியத் யூனியன் வந்து எதுக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிறு குழு ஆட்சிக்கு வந்து எடுத்துக்காட்டு. சிறு குழு ஆட்சிக்கு வந்து எடுத்துக்காட்டு. ஆபிரகாம் லிங்கன் டேஸ் நாட்டின் ஜனாதிபதியாக இருந்தார் அப்படின்றாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அமெரிக்க நாட்டோட ஜனாதிபதியாக அவர் இருந்தார். ஸோ அடுத்த கேள்வி, குடவோலை முறையை பின்பற்றியவர்கள் யாருன்றாங்க. சேர சோழ பாண்டியர்கள் கொடுத்துருக்காங்க. இது வந்து சோழர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா குடவோலை முறையை வந்து பயன்படுத்தினாங்க. இது வந்து தேர்தல் வந்து கிராமப்புற நகராட்சி தேர்தல் வந்து அந்த காலத்தில் வந்து குடவோலை முறையில் சோழர்கள் வந்து நடத்தினா கல்வெட்டு சொல்லுது. ஸோ சோழர்கள் என்பது இதுக்கு சரி. பழங்காலத்தில் நேரடி மக்களாட்சி முறை பின்பற்றப்பட்ட பகுதி எது அப்படின்றாங்க. ஸோ 7க்கு பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா பண்டைய ஏதென்ஸ் அரசு நகர அரசுகள். ஸோ இதை வந்து பழங்காலத்து நேரடி மக்களாட்சி முறை பின்பற்ற பகுதி. எந்த மொழியிலிருந்து டெமோக்ரஸி என்ற வார்த்தை பெறப்பட்டது அப்படின்றாங்க. ஸோ 8க்கு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து கிரேக்கம் அப்படின்றதான் இதுக்கு சரி. மக்களாட்சியில் இறுதி அதிகாரம் பெற்றவர்கள் யார். மக்கள் ஆட்சியில் இறுதி அதிகாரம் யாருக்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் ஆட்சியில் மக்கள்கிட்ட தான் இறுதி அதிகாரம் இருக்குது. ஸோ மக்கள் என்பது இதுக்கு சரி. கீழ்கண்ட எந்த ஒரு நாடானது அதிபர் அரசாங்க முறையினை கொண்டுள்ளது அப்படின்றாங்க. அப்போ 4 ஆப்ஷனை பார்த்துட்டு இதில் எது வந்து அதிபர் அரசாங்க முறை இருக்குது. இந்தியா, பிரிட்டன், கனடா, அமெரிக்க ஐக்கிய நாடுகள் அப்படின்னு போட்டிருக்காங்க. 10வது பார்த்தீங்கன்னா அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அதிபர் அரசாங்க முறை வந்து இருக்குது. ஸோ இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. அந்த பெல் பட்டன் ஆல்ரெடி செட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு படிக்கிறீங்க அல்லது காவலர் தேர்வுக்கு படிக்கிறீங்கன்னா ஹிஸ்ட்ரி முழுவதுமாக கவர் ஆகிற மாதிரி வந்து சிந்துவெளி நாகரிகம் முதல் நம்ம தென்னிந்திய வரலாறு வரைக்குமே நம்ம தனியாக ஒரு பிளேலிஸ்ட் போட்டிருப்போம். அதே மாதிரி தமிழுக்கு 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரைக்கும் வந்து இயல் வரியாக வந்து இலவச மாதிரி கொடுத்துருப்போம். அதே மாதிரி சயின்ஸுக்கு வந்து 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரைக்கும் சயின்ஸ் முழுவதுமாக கவர் பண்ணியிருக்கேன். எல்லாமே பிளேலிஸ்ட் இருக்குது. நம்ம வின்னெக்ஸ் கிளாஸ் அகாடமியோட பிளேலிஸ்ட்டில் கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நீங்கள் படிக்கக்கூடிய எந்த ஒரு போட்டித் தேர்வுக்குமே அது ஃபைனலாக இருக்குன்னு சொல்லிட்டு அடுத்த கேள்வியும் பார்க்கலாம். உலகிலேயே மிகப்பெரிய மக்களாட்சி நாடு எது அப்படின்றாங்க. ஸோ நம்ம உலகிலேயே மிகப்பெரிய மக்களாட்சி நாடுன்னு சொன்னால் அது நம்ம இந்தியா தான். ஸோ இந்தியா என்பது இதுக்கு சரி. அடுத்த கேள்வி, கூற்று ஏ. நேரடி மக்களாட்சி சுவிட்சர்லாந்து நடைமுறையில் உள்ளது. மக்கள் நேரடியாக முடிவெடுப்பதில் பங்கு பெறுகிறார்கள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ 12வது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரியானது. ஆரை ஏவை விளக்குகிறது அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. ஸோ வந்து ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரியானது மற்றும் ஆர் ஏவை விளக்குகிறது அப்படின்றதான் சரி. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். அடுத்தது
இந்தியாவில் நாடாளுமன்ற அரசாங்க முறை பின்பற்றப்படுகிறது. இந்திய நாடாளுமன்றம் இரு சபைகளை உள்ளடக்கியது அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரியானது மற்றும் ஆர் ஏவை விளக்குகிறது அப்படின்ற ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் இதுக்கு சரி. கூற்று காரணம் இரண்டுமே சரி அப்படின்னு அர்த்தம். அடுத்தது வாக்குரிமையின் பொருள். வாக்குரிமையின் பொருள் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ வாக்குரிமையினோட பொருள் என்ன? வாக்களிக்கும் உரிமை. வாக்களிக்கும் உரிமை அப்படின்றதான் வந்து வாக்களிக்கோட பொருள். வாக்குரிமையின் பொருள் அனைவருக்கும் வாக்குரிமை வழங்குவது. அனைவருக்கும் வாக்குரிமை வழங்குவது பார்த்தீங்கன்னா சமூக சமத்துவம் அப்படின்னு இருக்கு. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் சின்ன டவுட்டில் இருந்தது. ஏன்னா சில பேர் வந்து அரசியல் சமத்துவம் அப்படின்னு சொல்லி யூடியூப்பில் சில நோட்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து அரசியல் சமத்துவமா சமூக சமத்துவமான்ற கன்ஃபியூஷன் இருந்தது. பட் வந்து ரெஃபர் பண்ணும்போது நிறைய நோட்ஸ் நிறைய மெட்டீரியல் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா சமூக சமத்துவம் அப்படின்னு தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் நீங்கள் ஏதாவது மெட்டீரியல் நோட்ஸ் ஏதாவது வச்சுருந்தீங்க அப்படின்னா இல்லை புக்கில் கூட நீங்கள் பாருங்கள். புக்கில் இதுக்கு வந்து தெளிவாக வந்து கொடுக்கல. ஸோ வந்து இதுக்கு ஒன்றுக்கு மட்டும் டவுட்டாக இருக்குது. பட் இருந்தாலும் வந்து நிறைய இதில் பார்த்தீங்கன்னா சமூக சமத்துவம் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் அதையே சொல்கிறேன். நீங்கள் அரசியல் சமத்துவமாக இருக்குமா இல்லையன்றதை நீங்கள் ஒரு டைம் வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஓகேவா? பிரதமரை நியமிப்பவர், அதை நியமிப்பது எது அப்படின்றாங்க. இது வந்து பிரதமரை அப்படின்னு வரணும். இங்கே வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு. பிரதமரை நியமிப்பவர். ரைட்டா? இங்கே மா வந்து இல்லாமல் இருக்குது. ஸோ இது வந்து மக்களவை, மாநிலங்களவை, சபாநாயகர், குடியரசுத் தலைவர் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ 16வது வந்து பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர். குடியரசுத் தலைவர் தான் பிரதமர் வந்து பதவி பிரமாணம் வந்து செய்து வைப்பார். ஸோ வந்து பிரதமரை நியமிப்பவர் வந்து குடியரசுத் தலைவர். குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து எது சரின்னு பார்க்கணும். லோக்சபைக்கு வந்து 12 உறுப்பினர்கள், ராஜ்யசபைக்கு 2 உறுப்பினர்கள், ராஜ்யசபைக்கு 12 உறுப்பினர்கள், ராஜ்யசபைக்கு 14 உறுப்பினர்கள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ 17வது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ராஜ்யசபைக்கு 12 உறுப்பினர்கள், ராஜ்யசபைக்கு வந்து 12 உறுப்பினர்கள். ஸோ இதான் சரி. ராஜ்யசபைக்கு வந்து குடியரசுத் தலைவரால் வந்து நியமிக்கப்படுபவர்கள் வந்து 12 பேர். ரைட்டா? ஸோ இது வந்து இ ஆப்ஷன் தான் சரி. அடுத்தது இந்தியாவில் சுதந்திரத்துக்கு பிறகு முதல் பொது தேர்தல் நடைபெற்ற ஆண்டு எது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ வந்து சுதந்திரத்துக்கு அப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பொது தேர்தல் எப்போ நடந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. 18 பாருங்க, 1952. ரைட்டா? ஆனால் வந்து முடிஞ்சுது அந்த பொது தேர்தல் வந்து கடைசியாக பினிஷ் ஆனது வந்து 52. புக்கில் வந்து என்ன போட்டிருக்குன்னா 1951லேருந்து 1952 வரைக்குமே வந்து அந்த ஒரு வருஷம் கிட்டத்தட்ட பல்வேறு கட்டங்களாக வந்து இந்த பொது தேர்தல் நடந்தது அப்படின்ற சொல்கிறாங்க. ஸோ 51 ஆரம்பித்து 52 தான் முடிஞ்சிருக்கு. பட் ஆனால் வந்து புக்கில் வந்து நடைபெற்ற ஆண்டு அப்படின்னு சொன்னாங்கன்னா 52. ரைட்டா? ஸோ 51 தொடங்கி 52 முடிஞ்சிருக்கு. இந்திய அரசியலமைப்பு இறுதியாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு. இந்திய அரசியலமைப்பு சட்டம் இறுதியாக எப்பொழுது ஏற்றுக்கினாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 19க்கு பாருங்க. ஸோ 19க்கு எப்போ? 1949 நவம்பர் 26. 1949 நவம்பர் 26 தான் இந்திய அரசியலமைப்பு வந்து இறுதியாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு. நடைமுறைக்கு வரல, பட் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ரைட்டா? நேரடி மக்களாட்சிக்கு ஒரு எடுத்துக்காட்டு. இதில் இவங்க கொடுத்துருக்க ஆப்ஷன் படி இந்தியா, சுவிட்சர்லாந்து, சீனா, ரஷ்யான்னு கொடுத்தாங்க. இதில் எது நேரடி மக்களாட்சிக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்குன்றாங்க. அது வந்து சுவிட்சர்லாந்து அப்படின்றதான் இதுக்கு சரி. இந்தியா டேஸ் மக்களாட்சி முறையினை கொண்டுள்ள நாடாகும் அப்படின்றாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து மறைமுக மக்களாட்சி முறையினை கொண்டுள்ள நாடாகும். சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமர் யார்? சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமர் யார்? நம்ம ஜவஹர்லால் நேரு அவர்கள். ஜவஹர்லால் நேரு. ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் முதல் பொது தேர்தல் நடத்தப்பட்ட ஆண்டு. ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் முதல் பொது தேர்தல் எப்பொழுது? இப்போ நம்ம வந்து சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறம் நடந்தது 1952, 51 தொடங்கி 52 சொன்னோம். இது வந்து சுதந்திரத்துக்கு முன்பாக ஆங்கிலேயர் காலத்தில் ஒரு பொது தேர்தல் நடந்தது இல்லையா? ஸோ அது வந்து எப்போ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ 23க்கு பார்த்தீங்கன்னா 1920. 1920 என்பதே இதுக்கு சரி. இந்தியாவில் நாடாளுமன்ற கட்டிடம் கட்டப்பட்ட ஆண்டு எதுன்றாங்க. அது எப்போ கட்டினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1921 ஆரம்பித்து 1927 தான் முடிச்சிருக்காங்க. ஸோ வந்து கட்டப்பட்ட ஆண்டு என்பது 1921லேருந்து 1927 வரைக்கும். சன்சத் பவன் என்று அழைக்கப்படுவது எது அப்படின்றாங்க. இந்த சன்சத் பவன் அப்படின்னா நம்ம எதை சொல்கிறோம் அப்படின்னா பாராளுமன்ற வளாகத்தை தான் சொல்கிறோம். இப்போ பார்த்தா நேரடி ஒளிபரப்புக்கு அந்த டிவி சேனல் பேர் கூட இந்த சன்சத் அப்படின்னு சொல்லுவாங்க. பாராளுமன்ற வளாகத்தை தான் நம்ம சன்சத் பவன் என்று சொல்கிறோம்.
இந்தியாவில் 18 வயது நிரம்பியவர் வாக்களிக்கும் உரிமையை கொண்டு வந்த ஆண்டு எது அப்படின்றாங்க. 26 பாருங்க, 1989. அது குறிப்பாக சொல்லப்போனால் மார்ச் மாதம் 28ஆம் தேதி அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ 1989 மார்ச் மாதம் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னா 21 வயசுக்கு வரைக்கும் இருந்திருக்கு. 21 அதுக்கப்புறம் 18 பண்ணியிருக்காங்க. 1893ஆம் ஆண்டு பெண்களுக்கு முதலில் வாக்களிக்க உரிமை அளித்த நாடு எது? ஃபஸ்ட்டு வந்து பெண்களுக்கு ஓட்டுரிமை வழங்கிய நாடு 1893. அது எது அப்படின்றாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து என்பதே இதுக்கு சரி. எத்தனை ஆங்கிலோ இந்தியர்களை குடியரசுத் தலைவர் மக்களவைக்கு நியமனம் செய்வார்? லோக்சபான்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் மக்களவை. ராஜ்யசபான்றது அந்த மேலவை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ லோக்சபாவுக்கு எத்தனை நியமிப்பார் அப்படின்னு கேட்குறாங்க. 28க்கு பார்த்தீங்கன்னா 2 என்பது இதுக்கு சரி. மக்களவை உறுப்பினர்கள் எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேர்வு செய்யப்படுவர் அப்படின்றாங்க. ஸோ 29க்கு பார்த்தீங்கன்னா 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை எலெக்ஷன் வரும்ன்றது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். மக்களுக்காக மக்களை நடத்தும் ஆட்சி மக்களாட்சி என்று கூறியவர் யார்? ஸோ மக்களுக்காக மக்களை நடத்த ஆட்சி தான் மக்களாட்சின்னு சொன்னது யார் அப்படின்றாங்க. 30க்கு பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் லிங்கன் தான் இது சொன்னது. உயர் குடியாட்சி முறை எந்த நாட்டில் உள்ளது? குடியாட்சி முறை எந்த நாட்டில் இருக்குன்றாங்க. அமெரிக்கா, இங்கிலாந்து, ஸ்பெயின். மற்றும் ஈன்னு போட்டிருக்கு. 31க்கு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த கேள்விக்கு பார்த்தீங்கன்னா கடைசி ஆப்ஷன், அதாவது மற்றும் இங்கிலாந்தும் ஸ்பெயினும் தான் வந்து அதுக்கு எடுத்துக்காட்டு. ஸோ வந்து இந்த ஆப்ஷன் தான் இதுக்கு சரி. ஸோ அடுத்த கேள்வி, கீழ்கண்ட நாட்டின் தேர்தல் முறையினை இந்தியா ஏற்றுக்கொண்டுள்ளது அப்படின்றாங்க. ஸோ நம்ம இந்தியா வந்து பின்பற்றக்கூடிய அந்த தேர்தல் முறை வந்து எந்த நாட்டில் வந்து பின்பற்றுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 32க்கு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து. ஸோ இங்கிலாந்து என்பதே சரி. இந்திய தேர்தல் ஆணையம் ஒரு டேஸ் அப்படின்றாங்க. இந்திய தேர்தல் ஆணையம் என்பது என்ன அப்படின்னா 33க்கு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு சுதந்திரமான ஒரு அமைப்பு அப்படின்றதான் இதுக்கு சரி. இந்திய தேர்தல் ஆணையம் அமைக்க வழிவகை செய்யும் அரசியலமைப்பு பிரிவு அப்படின்னு கேட்குறாங்க. 34 பார்த்தீங்கன்னா பிரிவு 314. இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதி தேர்தல் ஆணையத்தை பற்றி கூறுகிறதுனா, ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ரைட்டா. இது ரோம் லெட்டர் எக்ஸ்வின்னு போட்டிருக்காங்க இல்லையா, இதுதான் ஆப்ஷன் தான் இதுக்கு சரி. பல்வேறு அரசியல் கட்சிகளை தேசிய கட்சியாகவோ அல்லது மாநில கட்சியாகவோ அங்கீகரிப்பது எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ பல்வேறு அரசியல் கட்சிகளை தேசிய கட்சியாகவோ மாநில கட்சியாகவோ அங்கீகரிப்பது எது அப்படின்னு கேட்டால் 36வது தேர்தல் ஆணையம் தான் அங்கீகரிக்கணும் ரைட்டா. கூற்று ஏ, இந்திய அரசியலமைப்பு சுதந்திரமாக செயல்படும் தேர்தல் ஆணையத்திற்கு வழிவகை செய்கிறது அப்படின்றாங்க. இது நாட்டின் சுதந்திரமான நியாயமான தேர்தல் நடத்த உறுதி செய்கிறதுன்றாங்க. படிக்கும்போது தெரியுது. ஸோ கூற்றும் சரியாக இருக்குது, காரணமும் சரியாக தான் இருக்குது. ஸோ அப்போ ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரியானது மற்றும் ஆர் என்பது ஏவை விளக்குகிறது அப்படின்றது இதுக்கு சரி. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். நோட்டோ முறை அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு எது? நோட்டோ இருக்கு இல்லையா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 2014 வந்து ஃபர்ஸ்ட் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அழுத்த குழுக்கள் என்னும் சொல்லினை உருவாக்கிய நாடு எதுன்றாங்க. அழுத்த குழுக்கள் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய குழுக்கள், விவசாயிகள் சங்கம் அந்த மாதிரிலாம் நிறைய அமைப்புகள் இருக்கு இல்லையா, அதுதான் இது. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 39க்கு அமெரிக்க ஐக்கிய நாடுகள். இந்தியாவில் அதிக எண்ணிக்கையிலான அழுத்த குழுக்கள் காணப்படுகின்றன. அமெரிக்க ஐக்கிய நாட்டில் இருப்பதை போல இந்தியாவிலும் அழுத்த குழுக்கள் வளர்ச்சி அடையவில்லை அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு 40 பாருங்கள். இதுக்கு ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரியானது மற்றும் ஆர் ஏவை விளக்குகிறது அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ வந்து ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரியானது, ஏவை வந்து விளக்குகிறது அப்படின்றதா இதுக்கு சரி. இந்திய தேர்தல் ஆணையம் டேஸ் உறுப்பினர்களை உள்ளடக்கியது அப்படின்றாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 உறுப்பினர்களை உள்ளடக்கியது. ஸோ 3 என்பது இதுக்கு சரி. தேசிய வாக்காளர் தினம் அனுசரிக்கப்படக்கூடிய நாள் எது? தேசிய வாக்காளர் தினம் அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி 25, அதாவது தேசிய வாக்காளர் தினம். இந்தியாவில் டேஸ் கட்சி முறை பின்பற்றப்படுகிறதுன்றாங்க. இந்தியாவில் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், பல கட்சி ஆட்சி முறை, பல கட்சிகள் வந்து இந்தியாவில் இருக்குது. 2017 அங்கீகரிக்கப்பட்ட தேசிய கட்சிகளின் எண்ணிக்கை எத்தனை? 2017 அங்கீகரிக்கப்பட்ட தேசிய கட்சிகள் எத்தனை பண்ணுறாங்க? ஸோ 47 கட்சிகள் வந்து அங்கீகரிச்சிருக்காங்க 2017. இன ஒதுக்கல் எனும் கொள்கையை பின்பற்றிய நாடு எது அப்படின்றாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 45க்கு
தென்னாப்பிரிக்கா. ஸோ வந்து அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கருப்பினரும் வெள்ளையர்களுக்கு வந்து இன ஒதுக்கல் முறையை வந்து ரொம்ப கடினமாக வந்து பின்பற்றியிருக்காங்க தென்னாப்பிரிக்கா. நம்ம காந்திஜி கூட அதனால் வந்து பாதிக்கப்பட்டிருக்கார் அப்படின்றதும் வந்து இந்த புக்கில் இருக்குது. ஒரு அரசாங்கத்தின் உருவாக்கம் மற்றும் நிர்வாகத்தில் பங்கு பெறுவது டேஸ் அப்படின்றாங்க. 46க்கு பாருங்கள், அரசியல். அரசியல். ஒரு 10 வயது பையன் கடையில் வேலை பார்த்து கொண்டிருக்கிறான். எந்த உரிமையை பயன்படுத்தி அவனை நீ மீட்பாய் அப்படின்றாங்க. ஒரு 10 வயசு பையன் வந்து ஒரு கடையில் வந்து வேலை பார்த்துட்டு இருக்கான். அவனை வந்து எந்த சட்டத்தின் அடிப்படையில் எந்த இதுபடி வந்து நீங்கள் வந்து அவனை மீட்டு எடுப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ 47க்கு பார்த்தீங்கன்னா குழந்தை உழைப்பு மற்றும் சுரண்டலுக்கு எதிரான உரிமை. இந்த உரிமையை பயன்படுத்தி வந்து அவனை வந்து நம்ம மீட்டு எடுத்துக்கலாம். தகவல் அறியும் உரிமை சட்டத்தின்படி தகவலை பெறுவதற்கான கால வரம்பு எது அப்படின்றாங்க. கால வரம்பு எவ்வளவுன்றாங்க. 48க்கு பாருங்கள், 30 நாட்கள். இதெல்லாம் வந்து ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்காங்க. சார் 35ல் 30 நாட்கள். 30 நாட்கள் இ ஆப்ஷன், சின்ன இ ஆப்ஷன் தான். 30 நாட்கள். அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 44 படி நீக்கப்பட்ட அடிப்படை உரிமை அப்படின்றாங்க. ஸோ 49க்கு பார்த்தீங்கன்னா சொத்துரிமை. இந்த சொத்துரிமை தான் வந்து அரசியலமைப்பு சட்டத்தில் 44 படி நீக்கப்பட்ட அடிப்படை உரிமையாகும். ஸோ சொத்துரிமை. பின்வரும் கூற்றுகளில் எவை சரியானவை அப்படின்றாங்க. மாநில மனித உரிமை ஆணையம் 1993 நிறுவப்பட்டது. இது ஒரு உரிமையியல் நீதிமன்றத்திற்கு உள்ள அதிகாரங்களை பெற்றுள்ளது அப்படின்றாங்க. ஸோ 50க்கு பாருங்கள், இதன் அதிகாரம் மாநில எல்லையை கடந்தும் செயல்படும் அப்படின்றாங்க. அடுத்தது வந்து இது பாதிக்கப்பட்டவர்கள் இழப்பீடு வழங்க பரிந்துரைக்கலாம்ன்றாங்க. ஸோ இந்த 3வது ஒன்று இருக்கு இல்லையா, இந்த மாநில எல்லைக்கு உட்பட்டது தான், அது கடந்தும் வந்து செயல்படாது. அப்போ வந்து மீதி இருக்கக்கூடிய 3 ஆப்ஷனும் சரியாகுது, 3வது தப்பாக இருக்குது. அப்போ என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1, 2, 4. 1, 2, 4 3வது வந்து தப்பு. ஸோ அப்போ வந்து இ ஆப்ஷன், கடைசி ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து சரி. கீழ்கண்ட வாக்கியங்களை கவனிக்கணும். கூற்று ஏ, உரிமைகளும் கடமைகளும் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள் போன்றவை. நாம் விரும்பும் மதத்தை பின்பற்றுவதற்கான உரிமை உண்டு. பிற மதத்தினரிடையே இணக்கமான உறவை ஏற்படுத்துவதன் அவர்களின் உணர்வையும் மதிக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக மதிக்க வேண்டும். ஸோ கூற்றுக்கான எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. அப்போ ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. மேலும் ஆர் என்பது ஏவிற்கு சரியான விளக்கமாகும். ஐநா சபையின்படி டேஸ் வயது நிறைவு பெறாதவர்கள் குழந்தைகள் ஆவர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எத்தனை வயசு வந்து கம்ப்ளீட் ஆகாதவங்க குழந்தை என்று ஐநா சபை வந்து சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 52க்கு 18 வயசு. ஸோ 18 வயசு கம்ப்ளீட் ஆகாத எல்லாருமே குழந்தைகள் அப்படின்னு சொல்லி ஐநா சபை வரையறுத்திருக்கு. டேஸுக்கான நோபல் பரிசு கைலாஷ் சத்தியமூர்த்தி மற்றும் மலாலாவிற்கு கொடுக்கப்பட்டது அப்படின்றாங்க. இவங்க 2 பேருக்கும் வந்து எதுக்காக வந்து நோபல் பரிசு கொடுத்தாங்க அப்படின்னா அமைதி அப்படின்றதான் இதுக்கு சரி. உலகளாவிய மனித உரிமை பேரறிக்கை பிரகடனம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு எது அப்படின்றாங்க. ஸோ இது வந்து 54க்கு பாருங்கள், 1948 டிசம்பர் 10 தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உலகளாவிய மனித உரிமை அந்த பேரறிக்கை வந்து பிரகடனம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மனித உரிமைகள் தினம் கூட நம்ம சொல்லுவோம் இல்லையா, டிசம்பர் 10. அதுதான் வருஷம் வந்து 1948. உலகளாவிய மனித உரிமை பிரகடனம் டேஸ் பிரிவுகளை கொண்டுள்ளது அப்படின்றாங்க. இது 55க்கு பார்த்தீங்க அப்படின்னா 30 பிரிவுகளை கொண்டது. அடிப்படை கடமைகள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் டேஸ் சட்ட திருத்தின்படி சேர்க்கப்பட்டது அப்படின்றாங்க. 56க்கு பாருங்க, 42வது சட்ட திருத்தின்படி தான் நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் அடிப்படை கடமைகள் அப்படின்றத வந்து சேர்த்துனாங்க. ரைட்டா, அதுக்கு முன்பாக வந்து ஸ்டார்டிங்கில் வந்து இந்த அடிப்படை கடமைகள் அப்படின்னு ஒரு பிரிவே கிடையாது. தேசிய மனித உரிமை ஆணையம் டேசாம் ஆண்டு அமைக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. தேசிய மனித உரிமை ஆணையம் எப்பொழுது வந்து அமைச்சாங்க, வருஷம் என்ன? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 1993. பெண்களுக்கான மூதாதையர் சொத்துரிமை சட்டத்தை 1989 நடைமுறைப்படுத்திய இந்திய மாநிலம் எது அப்படின்றாங்க. இது வந்து தமிழ்நாடு. ஸோ வந்து மூதாதையர் ரைட்டா, அதில் வந்து நம்ம பெண்களுக்கு வந்து சொத்துரிமை இருக்குது அப்படின்னு வந்து 1989 சட்டமாக இயற்றது வந்து நம்ம தமிழ்நாடு தான். ஐநா சபை நாள் எப்போ வந்து நம்ம வந்து அனுசரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது வந்து அக்டோபர் 24 தான் நம்ம வந்து ஐநா சபை நாள் என்று நம்ம அனுசரிக்கிறோம். மூத்த குடிமக்கள் மற்றும் பெற்றோர் நலன்கள் பராமரிப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எது அப்படின்றாங்க. 60க்கு வந்து பார்த்தீங்கன்னா 2007. SOS காவலன் செயலி பயன்பாட்டுக்கு கொண்டு வந்த மாநிலம் எது?
காவலன் செயலி கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இந்த செயலி வந்து கொண்டு வந்திருக்கக்கூடிய மாநிலம் எதுனா நம்ம தமிழ்நாடு. போக்சோ சட்டம் இயற்றப்பட்ட வந்த ஆண்டு எது? போக்சோ சட்டம் அப்படின்னா 2012. குழந்தை தொழிலாளர், குழந்தை திருமணம், குழந்தை வன்கொடுமை தெரிவிக்க 24 மணி நேர இலவச எண் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ 63க்கு பார்த்தீங்க அப்படின்னா 1098. இப்போ கூட ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த குழந்தைகளுக்கெல்லாம் இந்த பள்ளி பாட புத்தகத்தில் வந்து இந்த ஃபோன் நம்பரை வந்து சீல் வச்சு கொடுத்துருக்கிறத கூட கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ பெண்களுக்கு வந்து பள்ளியிலும் வந்து பாலியல் துன்புறுத்தல் அது மாதிரி சம்பந்தமான நிறைய நடக்குது அப்படின்னு சொல்லி பள்ளி பாட புத்தகத்திலுமே குழந்தைகளுக்கான இந்த இலவச தொலைபேசியை வந்து பிரிண்ட் பண்ணணும் அப்படின்றத கூட இப்போ வந்து முன்னெடுத்திருக்காங்க தமிழ்நாட்டில். 14 வயதுக்கு உட்பட்ட எந்த குழந்தையும் ஆபத்தான வேலைகளில் ஈடுபடுத்தக்கூடாது என்று கூறும் சட்டப்பிரிவு எது அப்படின்றாங்க. 64 பார்த்தீங்கன்னா 24வது சட்டப்பிரிவு. 24வது சட்டப்பிரிவு தான் இப்படி சொல்லுது. 14 வயது நிறைவு அடையும் வரை இலவச மற்றும் கட்டாய கல்வி அனைத்து குழந்தைகளுக்கும் அளிக்க கூறும் சட்டப்பிரிவு எது? 14 வயசு கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் அந்த குழந்தைக்கு வந்து இலவச கட்டாய கல்வி வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சட்டப்பிரிவு எது அப்படின்றாங்க. இது வந்து பிரிவு 45 தான் சொல்லுது. 45. தகவல் அறியும் உரிமை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எது அப்படின்றாங்க. 66 பாருங்க, 2005. அது அக்டோபர் மாதம்னு சொல்கிறாங்க. ஸோ 2005 அக்டோபர் மாதம் தான் தகவல் அறியும் உரிமை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு. 1985 ஆண்டு திட்டக்குழுனால் நிறுவப்பட்ட குழு எது அப்படின்றாங்க. 67க்கு பாருங்க, இது வந்து GVK ராவ் மேத்தா குழு. டேஸ் காலத்தில் இருந்த மக்களாட்சி அமைப்பு பற்றி உத்திரமேரு கல்வெட்டு தெரிவிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த குடவோலை முறைன்னு பார்த்தோம் இல்லையா, அந்த குடவோலை முறை இதுங்கிறது தான் இந்த உத்திரமேரு கல்வெட்டில் தான் இது இருக்குது. ரைட்டா? ஸோ சோழர்கள் ஆட்சி காலத்தில் இந்த குடவோலை முறை இருந்தது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கல்வெட்டே வந்து இந்த உத்திரமேரு கல்வெட்டு தான். ஸோ அப்போ வந்து சோழர்களோட காலத்தில் தான் இந்த உள்ளாட்சி அமைப்பு தேர்தல் முறை இருந்தது. இந்த உத்திரமேரு கல்வெட்டு மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ரைட்டா? ஸோ சோழர் என்பது இதுக்கு சரி. 73 மற்றும் 74வது அரசமைப்பு திருத்த சட்டங்கள் இவ்வாண்டில் நடைமுறைக்கு வந்தன அப்படின்றாங்க. 69 பாருங்க. ஸோ 1992 ஊராட்சிகளின் ஆய்வாளராக செயல்படுகின்றவர் டேஸ் ஆவார் அப்படின்றாங்க. ஊராட்சிகளின் ஆய்வாளராக செயல்படுவர் யார்? மாவட்ட ஆட்சியர் என்பது சரி. உள்ளாட்சி அமைப்புகளின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? உள்ளாட்சி அமைப்புகள் முக்கியமான ஒரு கேள்வி. உள்ளாட்சி அமைப்புகளின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? ரிப்பன் பிரபு தான் நம்ம உள்ளாட்சி அமைப்புகளின் தந்தை என்று நம்ம சொல்றோம். முதலில் நகராட்சிகளில் 1919 குழாய் மூலம் குடிநீர் விநியோகம் செயல்படுத்திய நகராட்சி தலைவர் என்ற பெருமைக்கு உரியவராக கருதப்படுபவர் யார் அப்படின்றாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பெரியார். ஸோ பெரியார் வந்து ஈரோடு நகராட்சிக்கு வந்து மேயராக இருந்திருக்காரு. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து வீட்டுங்களுக்கு இந்த குழாய் மூலமாக தண்ணியை வந்து கொடுக்கறது, கழிவு நீர் சாக்கடை வசதி, இது மாதிரி நிறைய வசதிகள் வந்து ஈரோட்டில் பண்ணியிருக்காரு. ஸோ வந்து 1919 வந்து இந்த குடிநீர் விநியோகத்தை வந்து நகராட்சியில் வந்து செயல்படுத்தி அதை வெற்றி கண்டவர் வந்து அப்படின்னு கருதப்படுபவர் வந்து நம்ம பெரியார் அவர்கள் தான். பேரூராட்சி என்பது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம ஊராட்சி, பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சி இப்படி நம்ம பிரிக்கிறோம் இல்லையா, அதை எப்படி அவங்க வந்து பிரிக்கிறாங்கன்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த மக்கள் தொகை நம்பர் ஆஃப் மக்கள் தொகை எவ்வளோ இருக்குது அப்படின்றத வச்சு தான் அவங்க பிரிக்கிறாங்க. ஸோ அதில் பேரூராட்சி என்பது என்ன அப்படின்றத கேட்குறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 10,000க்கும் மேற்பட்ட வசிக்கும் மக்கள் தான் வந்து பேரூராட்சி பகுதியாக நம்ம பிரிக்கிறோம். 50,000க்கும் மேற்பட்ட பகுதி மக்களை வந்து நம்ம வந்து ஊராட்சின்னு சொல்லுவோம். இதை பேரூராட்சின்னு சொல்லுவோம். 1 லட்சத்துக்கு மேலே இருந்தாங்கன்னா நகராட்சின்னு பிரிப்போம். பல லட்சம் பேர் இருந்தாங்கன்னா அதை மாநகராட்சின்னு சொல்லி பிரிப்போம். இப்படி தான் வரும். ஸோ பேரூராட்சினா 10,000க்கும் மேற்பட்ட மக்கள் வசிக்கும் பகுதியாகும். ஒரு வருடத்தில் எத்தனை முறை கிராம சபை கூட்டங்கள் நடத்தப்படும் அப்படின்னு சொல்லி 74 கேட்குறாங்க. இது வந்து 4 முறை வந்து நடத்தப்படும்ன்றாங்க. அது எப்போ சார் அப்படின்னா சுதந்திர தின விழா அப்போ, குடியரசு தின விழா அப்போ, May 1 உழைப்பாளர் தினம் சொல்லும் இல்லையா, May 1 அப்போ, அது மட்டும் இல்லாமல் காந்தி பிறந்த தினம் இருக்கு இல்லையா அப்போ ஒன்று. மொத்தம் வந்து 4 முறை வந்து கிராம சபை கூட்டங்கள் நடத்தப்படணும் புக்கில் போட்டிருக்கு. ஸோ 4 என்பதே சரி. அடுத்தது வந்து பொறுத்துக. ஸோ இது வந்து 2143 கொடுத்துருக்காங்க. ஸோ இது எப்படி வரும் அப்படின்னா பல்வந்த்ராய் மேத்தா குழு அப்படின்னா 1957, அசோக் மேத்தா குழு என்பது வந்து 1977 முதல் 78 வரைக்கும், GVK ராவ் குழு அப்படின்றது பார்த்தீங்கன்னா 1985, LM சிங்கி குழு அப்படி வந்து 1986. அப்போ 2143 ஆப்ஷன் தான் இதுக்கு சரியாக இருக்குது.
இது வந்து பொறுத்துக்க. அடுத்து பார்க்கலாம், விபத்தில் ஏற்படும் மரணங்களுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்றாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதிவேகமாக ஓட்டுறதா, குடித்து விட்டு வாகனம் ஓட்டுறதா, வாகன எண்ணிக்கை அதிகரிப்பா, தலைக்கவசம், சீட் பெல்ட் அணியாமையான்னு போட்டிருக்காங்க. ஸோ வந்து அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அந்த புள்ளிகளை படி பார்த்தீங்க அப்படின்னா அதிகமான மரணங்கள் வந்து விபத்தில் ஏற்படுறதுக்கு காரணம் வந்து குடித்து விட்டு, சாராயம் குடிச்சிட்டு ஓட்டுறது தான் அதிகப்படியான காரணங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குடித்து விட்டு வாகனம் ஓட்டும் பொழுது அவங்க நிதானத்தை இழக்கிறாங்க. அது இல்லாமல் அவங்க குடித்து விட்டு வேகமாகவும் ஓட்டுறாங்க. அதனால் வந்து அதிகப்படியான மரணம் அல்லது விபத்து வந்து குடித்து விட்டு வாகனம் ஓட்டுதல் தான் ஏற்படுகிறதுன்னு சொல்லி புக்கில் போட்டிருக்கு. ஸோ குடித்து விட்டு வாகனம் ஓட்டுதல். அடுத்தது 2016ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி சாலை விபத்துகளில் முதலிடத்தில் உள்ள நகரம் எது? ஃபஸ்ட்டு இடத்துல இருக்கக்கூடிய நகரம் எது? நிறைய விபத்து, சாலை விபத்தில் 2016 ஆண்டு கணக்குப்படி பார்த்திங்க அப்படின்னா அது வந்து வேறு ஒன்றும் இல்லை, நம்ம சென்னை தான். சென்னையில் தான் வந்து அதிக விபத்துக்கள், சாலை விபத்துக்கள் வந்து இருக்கக்கூடிய முதல் நகரமாக வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சென்னை என்பது சரி. ஸோ அடுத்த இடத்துல டெல்லி, அப்புறம் பெங்களூர், இந்தூர் அப்படின்னு வரிசையாக கொடுத்தாங்க. இதை வந்து ஃபஸ்ட்டு, இது வந்து செகண்ட் இடத்துல, இது மூணாவது இடத்துல, அந்த மாதிரி வரிசையாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் இடம் வந்து சென்னை. அதிக விபத்துகள் வந்து சென்னையில் தான் நடக்குது. 2016 சாலை பயன்பாட்டு வகைகளால் இறந்தோர் பட்டியலில் முதலிடம் வகிப்பது யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ரொம்ப டெத்து, சாலை விபத்து நடக்குது, அதில் வந்து மேக்ஸிமம் வந்து எதில் வந்து டெத்தாக இருக்காங்க அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா பாதசாரிகளா, இருசக்கர வாகனம் ஓட்டுறவங்களா, 3 சக்கர வாகனம் ஓட்டுறவங்களா, லாரிகளா அப்படின்னு கேட்குறாங்க. இருசக்கர வாகனம். ஸோ பைக் ஆக்சிடென்ட்னால தான் நிறைய விபத்துகள் நடக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய இறப்புகளும் வந்து நடக்குது அப்படின்னு சொல்லி ஆய்வு அறிக்கை வந்து சொல்லுது, 2016 ஆய்வு அறிக்கை. ஸோ இருசக்கர வாகன விபத்து தான் அதிகப்படியான இறப்புகள் நடக்குது. இந்திய மத்திய மாநில அரசுகளுக்கு இடையே உள்ள நிதி உறவு பற்றி கூறும் சட்டப்பிரிவு எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இது வந்து கூறக்கூடிய சட்டப்பிரிவு என்னன்னா 268 முதல் 294 வரை. இரு பாலினருக்கும், அதாவது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சம வேலைக்கு சம ஊதியம் என்பதை உறுதி செய்யும் சட்டப்பிரிவு. ஒருத்தர் ஆணு பெண்ணாக இருந்தாலும் சரி, 2 பேருக்குமே சரிசமமாக சம்பளம் கொடுக்கணும், சரிசமமான வேலை இருந்துச்சுன்னா அப்படின்னு சொல்லி கூறக்கூடிய அந்த சட்டப்பிரிவு எது அப்படின்றாங்க. இது வந்து 39B அப்படின்றதான். ஸோ அதுக்கு முன்பாகலாம் பார்த்தீங்கன்னா ஆம்பளைங்களுக்கு அதிகப்படியான சம்பளமும் பெண்களுக்கு குறைவான சம்பளமும் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த சட்டம் வந்து என்ன சொல்லுதுன்னா, சரிசமமான வேலையாக இருந்தால் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரிசமமான சம்பளம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த சட்டப்பிரிவு 39B. பாராளுமன்ற ஆட்சி முறையில் பெரும்பான்மை பெற்ற கட்சியின் தலைவர் டேஸ் ஆவார்ன்றாங்க. ஸோ பாராளுமன்றத்தில் ஆட்சி முறையில் பெரும்பான்மை பெற்ற கட்சியின் தலைவர் யார்? பிரதம மந்திரி. ஸோ பிரதமர் அப்படின்னு சுருக்கமாக சொல்லுவோம். ஸோ பிரதம மந்திரி என்பதே இதுக்கு சரி. இந்திய மத்திய மாநில அரசுகளுக்கு இடையே உள்ள சட்டமன்ற உறவுகள் பற்றி கூறக்கூடிய சட்டப்பிரிவு எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது வந்து இந்த சட்டமன்ற உறவுகள் பற்றி கூறக்கூடிய சட்டப்பிரிவு எது அப்படின்னா 82க்கு 245 முதல் 255 வரை. இந்திய மத்திய மாநில அரசுகளுக்கு இடையே உள்ள நிர்வாக உறவுகள் பற்றி கூறக்கூடிய சட்டப்பிரிவு எதுன்றாங்க 256 முதல் 263 வரை. அமெரிக்க நாடாளுமன்றத்தின் பெயர் என்ன? அமெரிக்க நாடாளுமன்றத்தின் பெயர் என்ன அப்படின்றாங்க. ஸோ 84 பார்த்தீங்கன்னா அதை காங்கிரஸ்ன்னு சொல்கிறாங்க, காங்கிரஸ். அப்போ பிரிட்டன் நாடாளுமன்றத்தின் பெயர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பிரிட்டன் நாடாளுமன்றத்துக்கு என்ன சார் பெயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை வந்து நம்ம பார்லிமெண்ட் அப்படின்னு சொல்கிறோம், பார்லிமெண்ட் அப்படின்றத நம்ம சொல்கிறோம். அமெரிக்காவுக்கு வந்து காங்கிரஸ்ன்னு சொல்லுவோம். தொழிற்சாலையில் வேலை நேரம் குறைப்பு செய்ய பங்காற்றியவர் யார் அப்படின்றாங்க. இப்போ வந்து நம்ம காலையில் 9 மணி 10 மணிக்கு போனோம்னா சாயந்தரம் 5 மணிக்கு வரோம். ஷிஃப்ட் வந்து 8 மணி நேரம்ன்றது ஒரு ஷிஃப்டாக சொல்கிறோம். அதுக்கிடையில் வந்து லஞ்ச் பீரியட்லாம் நம்ம கொடுக்குறாங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு குறிப்பிட்ட நேரம் வந்து தான் வேலை செய்யணும் அப்படின்னு வந்து கொண்டு வந்ததுக்கு முக்கியமான ஒரு காரணகர்த்தா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணல் அம்பேத்கர் தான் காரணம். ஸோ இவர் வந்து இந்திய நாட்டில் ஒரே ஒரு சட்டத்தை அதாவது சட்டம் வந்து இயற்றும் போதே இதுக்கான சட்டமும் சேர்த்தே அவர் வந்து எழுதிட்டதுனால நாம் வந்து போராட்டம் இல்லாமல் வந்து அந்த இதை வந்து வாங்கிட்டோம் நம்ம. ஸோ இது நிறைய நாட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு முன்பாக வந்து இந்த சுரங்க தொழில் செய்கிறவங்க, நிலக்கரி, இந்த மாதிரி நிறைய வேலை செய்கிறவங்களெல்லாம் பார்த்திங்கன்னா ஷிஃப்ட் முறையே இல்லாமல் 12 மணி நேரம் 24 ஒரு நாள் முழுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேலை வந்து வச்சுருந்துருக்காங்க. நிறைய நாட்டில் இது சம்மந்தமான போராட்டங்களும் வந்து செஞ்சு அதுக்கப்புறமா தான் வந்து வாங்கியிருக்கிறத சொல்கிறாங்க. பட் இந்திய நாட்டில் பார்த்திங்கன்னா அம்பேத்கர் வந்து ஈஸியாக சட்டத்தின் மூலமாக நம்ம போராடாமலே வந்து கொடுத்துட்டார் அப்படின்னு புக்கில் தெளிவாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அம்பேத்கர் என்பது இதுக்கு சரி. பெண்கள்
ஏறக்குறைய 12 மணி முதல் 14 மணி வரை நின்று கொண்டு வேலை செய்யும் பிரச்சனைக்கு 2018ஆம் ஆண்டு சட்டம் இயற்றிய மாநிலம் எதுன்றாங்க. ஸோ இந்த ஜவுளி கடையெல்லாம் இருக்குல்ல, துணி கடையில் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சேர்லாம் இல்லாமல் நின்றுட்டே வேலை செய்வாங்க. அவங்க 12 மணி நேரம் முதல் 14 மணி நேரம் வரைக்கும் வந்து நின்றுட்டே வேலை செய்வாங்க பெண்கள் அப்படின்ற மாதிரி வந்து ஒன்று இருந்தது. இது 2018ஆம் ஆண்டு சட்டம் வந்து ஃபஸ்ட்டு போட்டது யாருன்னு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கேரளா மாநிலம். ஒரு மனிதனுடைய உரிமை அச்சுறுத்தப்படும் போது ஒவ்வொரு மனிதனுடைய உரிமையும் குறைக்கப்படுகிறது என்று கூறியவர் யார் அப்படின்றாங்க. இப்படி சொன்னது யாருன்னா ஜான் எஃப் கென்னடி, முன்னாள் அமெரிக்க அதிபர் இவர். ஸோ ஜான் எஃப் கென்னடி என்பது இதுக்கு சரி. 69% இடஒதுக்கீடு பின்பற்றக்கூடிய மாநிலம் எதுன்றாங்க. நம்ம தமிழ்நாட்டில் தான் 69% இடஒதுக்கீடு இருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிசிக்கு எவ்வளோ, எம்பிசிக்கு எவ்வளோ, பிசிஎம் எவ்வளோ, தமிழ் இடஒதுக்கீடு எவ்வளோ, மாற்றுத்திறனாளிகளுக்கு எவ்வளோ, இது மாதிரி வந்து புக்கில் வந்து என்னென்ன பிரிவுகளுக்கு, திருநங்கைகளுக்கு எவ்வளோ, இது மாதிரி எஸ்டி பிரிவு எவ்வளோன்னு தெளிவாக இந்த தமிழ்நாட்டில் நம்ம இடஒதுக்கீடு எப்படி பின்பற்றுறோம் அப்படின்னு தெளிவாக போட்டிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்து படிச்சுக்கோங்க, புக்கில் படிங்க. பெண்களுக்கு வந்து 30% இடஒதுக்கீடு பின்பற்றக்கூடிய மாநிலம் வந்து நம்ம தமிழ்நாடு தான். இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான், தமிழ்நாடு. இது இன்னும் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதா கூட தேர்தல் வாக்குறுதிகள் கொடுத்துருக்காங்க. அது என்ன பண்ணுறாங்கன்னு போக போக தெரியும். மூதாதையர் சொத்துக்களில் பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை சட்டம், தமிழ்நாடு இந்து வாரிசு உரிமை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எது அப்படின்றாங்க. ஸோ 91 பார்த்தீங்கன்னா 1989. 42வது சட்ட திருத்தத்தில் அடிப்படை கடமைகள் சேர்க்கப்பட்ட ஆண்டு எது? ஸோ 42வது சட்டப்பிரிவில் தான் அந்த அடிப்படை கடமைகள் சேர்த்தாங்கன்றது முன்னாடியே ஒரு கேள்வியில் வந்திருக்கும். இப்போ என்ன கேள்வினா அது எந்த ஆண்டு வந்து அந்த சட்ட திருத்தம் வந்து செஞ்சாங்க அப்படின்றது இந்த கேள்வியாக இருக்குது. இது எப்படின்னா 1976 42வது சட்ட திருத்தத்தின் அடிப்படையில் தான் அடிப்படை கடமைகள் வந்து சேர்த்துனாங்க. ஃபஸ்ட்டு வந்து சட்டம் இயற்றி அதை நடைமுறைக்கு 1950 வந்து கொண்டு வந்தாங்களே, ஜனவரி 26. அப்போ வந்து அடிப்படை கடமைகள் இல்லாமல் இருந்தது. அதுக்கப்புறமா தான் அடிப்படை கடமைகளை வந்து சேர்த்துட்டாங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த நாள், அதாவது ஒப்புதல் பெற்றது ஒரு நாள், அதை நவம்பர் மாதம்னு பார்த்துருப்பீங்க. இப்போ என்னென்னா நடைமுறைக்கு வந்த நாள் எது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஜனவரி 26 அப்படின்றது கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். இதுதான் வந்து நம்ம குடியரசு தினமாக வந்து கொண்டாடுறோம். 1950 ஜனவரி 26 தான் நம்ம நடைமுறைக்கு வந்தது இந்திய அரசியலமைப்பு சட்டம். அதை தான் நம்ம குடியரசு தின விழா அப்படின்னு சொல்லி நம்ம கொண்டாடுறோம். இன ஒதுக்கல் கொள்கைக்கு எதிராக போராடியவரும் 27 வருடங்கள் சிறையிலும் இருந்த தலைவர் யார் அப்படின்றாங்க. இந்த இன ஒதுக்கல், அதாவது இந்த நிறப்பாகுபாடு, கருப்பினவர் வெள்ளையர் அப்படின்றாங்க, இந்த நிறப்பாகுபாடுக்காக எதிராக போராடி கிட்டத்தட்ட 27 வருடங்கள் வந்து சிறையில் இருந்த தலைவர் யாருன்னா தென்னாப்பிரிக்காவோட நெல்சன் மண்டேலா அப்படின்றதான் வந்து சரி. தென்னாப்பிரிக்கா பீட்டர் மரிஸ்பர்க் ரயில் வண்டி நிலையத்தில் யாருடைய கல்வெட்டு உள்ளது அப்படின்றாங்க. ஸோ அங்கே யாருடைய கல்வெட்டு வந்து வச்சுருக்காங்க, ஒரு கல் நினைவாக வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தியோட ஒரு கல்வெட்டு தான் வச்சுருக்காங்க அந்த ரயில் நிலையத்தில். ஏன் வச்சுருக்காங்க அப்படின்றதான் இந்த இன பாகுபாடு, கலர் வந்து பாகுபாடு, கருப்பு வெள்ளையர் வந்து நம்ம காந்தி வந்து கருப்பாக இருந்ததுனால அவர் ரயில் வண்டி போகும்போது ஒரு வெள்ளையர்கள் வந்து அந்த ஃபஸ்ட் பெஞ்சு, செகண்ட் பெஞ்சு, அதாவது ரயில் இதில் நம்ம சொல்லுவோம்ல முதல் பிரிவு, 2ஆம் பிரிவு, 3ஆம் பிரிவுன்னு அந்த பெஞ்சில் வந்து பயணிக்கிற நீ வந்து இதில் போகக்கூடாதுன்னு சொல்லி அவங்கள வந்து காந்தியை வந்து வெளியவே தள்ளி விட்டுட்டாங்க. வெளியே வந்து தள்ளி விட்டாங்க, ரயில்வே ஸ்டேஷனில் வெளியே தள்ளி விட்டுட்டாங்களாம். நீ வந்து கற்பாக்கிற, நீ வந்து இதில் வந்து போகக்கூடாது அப்படின்னு சொல்லி தள்ளி விட்டாங்களாம். ஸோ அதனால் வந்து அந்த ரயில்வே ஸ்டேஷனில் நம்ம காந்திக்கு வந்து கல்வெட்டு வச்சுருக்காங்க, ரைட்டா. ஸோ வந்து தென்னாப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய பீட்டர் மரிஸ்பர்க் ரயில் வண்டி நிலையத்தில் வந்து மகாத்மா காந்தியோட கல்வெட்டு இருக்குது. தேசிய கட்சி என்னும் அதிகாரம் பெறுவதில் கீழ்கண்டவற்றுள் தவறானது எது அப்படின்றாங்க. தேசிய கட்சி என்னும் அதிகாரம் பெறுவதில் கீழ்கண்டவற்றுள் தவறானது எதுனா ஃபஸ்ட்டு எல்லாமே படித்து பார்க்கணும். மக்களவையில் குறைந்தபட்சம் 2% வாக்குகள் பெற வேண்டும். கண்டிப்பாக இது ஒன் ஆஃப் த ரூல்ஸாக வச்சுருக்காங்க, கண்டிஷன். தேசிய கட்சியாக அங்கீகாரம் பெறுவதற்கான கண்டிஷன் நம்பர் 1 இருக்குது. குறைந்தபட்சம் 4 மாநிலங்களில் மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்றிருக்க வேண்டும். இது வந்து கண்டிஷனில் இருக்குது. மக்களவைத் தேர்தலிலோ அல்லது மாநிலங்களவை தேர்தலிலோ குறைந்தபட்சம் 4 மாநிலங்களில் பதிவான மொத்த செல்லத்தக்க வாக்குகளில் குறைந்தபட்சம் 6% பெற்றிருக்க வேண்டும். இதுவும் கண்டிஷனால் அது கொடுத்துருக்காங்க. இதில் ஏதாவது ஒரு கண்டிஷன் தான் கூட தேசிய கட்சியாக வந்து அவங்க வந்து அங்கீகரிப்பாங்க. ஆனால் கடைசியாக ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், குறைந்தபட்சம் 5 மக்களவை உறுப்பினர்கள் பெற்று இருக்க வேண்டும் அப்படின்றாங்க. இது வந்து கண்டிஷனில் கொடுக்கல. ஸோ அப்போ வந்து இது வந்து தவறாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இ ஆப்ஷன் தான் இதுக்கு சரி. கீழ்கண்டவற்றுள் குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கும் முறையில் பங்கு பெறும் உறுப்பினர்களில் தவறானது எது?
ஸோ குடியரசுத் தலைவர்களை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. அதில் வந்து எது வந்து தவறாக கொடுத்துருக்கான்றாங்க. அப்போ 4 ஆப்ஷனை படித்து பார்த்துட்டு எது தப்புன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். பாராளுமன்றத்தில் இரு அவையும் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் அப்படின்றாங்க. ஸோ இவங்க வந்து பங்கு பெறுவாங்க. இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களிலும் உள்ள சட்டமன்ற உறுப்பினர்கள் சொல்கிறாங்க. கண்டிப்பாக வந்து குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கிறதுக்கு இவங்களும் வந்து பங்கு உண்டு. அனைத்து யூனியன் பிரதேசங்களில் உள்ள சட்டமன்ற உறுப்பினர்கள்ன்றாங்க. ஸோ இவங்களோட பங்கும் உண்டு. கடைசியாக இருக்கிறது என்னென்னா, பாராளுமன்றம் மற்றும் சட்டமன்ற இரு அவைகளிலும் இந்த நியமன உறுப்பினர்கள், அதாவது மக்களால் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்காம குடியரசுத் தலைவர் வந்து டைரெக்டாக வந்து போட்டுறாரு இல்லையா, அந்த நியமன உறுப்பினர்கள் சொல்லுவோம். அந்த நியமன உறுப்பினர்கள் வந்து குடியரசுத் தலைவரை வந்து தேர்ந்தெடுக்கிறதுல பங்கு கொள்ள மாட்டாங்க. ஸோ அப்போ வந்து தவறாகிறது இதுதான், இ ஆப்ஷன் தான். பொறுத்துக, தனி நபர் ஆட்சி, வாக்குரிமை, சாணக்கியர், மத குருமார்களின் ஆட்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து சரியான ஆன்சர் என்னன்னு பார்க்கணும். ஸோ 98க்கு பார்த்தீங்கன்னா 4123 அதாவது தனிநபர் ஆட்சி அப்படின்றது வடகொரியா. வாக்குரிமை அப்படின்னா 18 வயசில் நம்ம ஓட்டு போடுறோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாணக்கியர் அர்த்த சாஸ்திரம், மத குருமார்களின் ஆட்சி வந்து வாட்டிகன் அப்படின்றது சரி. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே இதுக்கு சரியாக இருக்குது. அடுத்தது, அழுத்த குழுக்கள் என்ற சொல் டேஸ் நாட்டிலிருந்து உருவாக்கப்பட்டது அப்படின்றாங்க. ஸோ 99 பார்த்தீங்கன்னா அது வந்து அமெரிக்கா. ஐநா சபை தொடங்கப்பட்டது எப்பொழுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. ஐநா சபை நாள் அப்படின்றத நம்ம பார்ப்போம். அந்த நாள் மட்டும் நான் சொல்லியிருப்பேன். அக்டோபர் 24ன்றது சரிதான். பட் வந்து இதில் என்னென்னா வருஷமும் நம்ம வந்து சரியாக சொல்லணும். ரைட்டா? ஸோ 100 வந்து பார்த்திங்க அப்படின்னா அக்டோபர் 24 ரேட்டு தான் 1945. ஸோ இதான் வந்து ஐநா சபை வந்து தொடங்கப்பட்ட நாள் அக்டோபர் 24 1945. நம்ம அக்டோபர் 24 தான் ஐநா சபை நாள் அப்படின்னு சொல்லி நம்ம அனுசரிக்கிறோம். ஸோ நம்ம 100 கேள்விகள் பார்த்துருப்போம். ஒரு சில கேள்வி வந்து மேபி வந்து ரிப்பீட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ எப்படி இருந்தாலும் ஒரு 100 கேள்விகள் வந்து நீங்கள் 9ஆம் வகுப்பு நீங்கள் சமச்சீர் பாட புத்தகத்தை முழுவதுமாக நீங்கள் சிவிக்ஸ் பற்றி படிச்சுட்டு இதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஒரு டெஸ்ட்டை போட்டு பார்த்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ரிவிஷன் பண்ண மாதிரி இருந்திருக்கும். ஏன்னா புக் பேக்கு, இன்னர் ஆகட்டும், கோடிட்ட இடங்கள் இருப்பதில் இந்த பகுதி எல்லாமே நான் வந்து கவர் பண்ணியிருப்பேன். நிச்சயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிஎன்பிசி குரூப் 2, குரூப் 4, காவலர் தேர்வு, ஆசிரியர் தேர்வு, இது போன்ற அனைத்து போட்டித் தேர்வுகளுமே பயனுள்ளதாக இருக்கும். ஸோ கடைசி கேள்வி வந்து உங்களுக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான விடை உங்களுக்கு தெரியுது அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் வந்து கமெண்ட் பண்ணலாம். தமிழ்நாட்டில் உள்ள மாநகராட்சிகளின் எண்ணிக்கை எத்தனை? இப்போ ரீசெண்டாக கூட பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளாட்சி தேர்தல் நடந்தது. ஸோ அந்த அடிப்படையில் இந்த கேள்வி கேட்குறோம். தமிழ்நாட்டில் உள்ள மொத்த மாநகராட்சிகளின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்றதான் வந்து உங்ககிட்ட கேள்வி. வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்கள் இதுக்கு முன்னாடி 6ஆம் வகுப்பு, 7ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்பு வந்து சிவிக்ஸ் பகுதி இலவசமாக தெரிவு எழுதி பார்க்கணும்னா பிளேலிஸ்ட் இருக்குது. அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறது. அது மூலிமா நீங்கள் எழுதிக்கோங்க. ஸோ அடுத்து வந்து நம்ம 10th சிவிக்ஸ் முடிச்சிடலாம். அப்போ 6 முதல் 10ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய சிவிக்ஸ் பகுதி முழுவதுமாக முடிச்ச மாதிரி இருக்கும். கண்டிப்பாக பாலிட்டி கொஸ்டின் வந்து இதில் வந்து நிச்சயம் வந்து வரும்னு சொல்லி வீடியோ முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.